பாரக்கினி கந்தக கடலே அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே பாவத்தை எடுத்து நாங்கள் சொன்னால் ரொம்ப கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே மனம் திரும்பு என்று வேதம் சொன்னால் மனம் திரும்பு என்று வேதம் சொன்னால் மனம் போனபடி திட்டுகின்ற ஜனமே மனம் போனபடி இது ஜஸ்ட் கிராஃபிக்ஸ் தான். ஆனால் ரியலாக உள்ள ஹெல் இதை விட பயங்கரமாக இருக்கும். அது உண்மையான ஒரு காரியம். அதனால தான் திரும்ப திரும்ப வேதம் அதிகமாக சொல்லுகிறது. இந்த மோசமான இடத்துக்கு நாம் போகக்கூடாது என்பதற்காக தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்து தன்னுடைய இரத்தத்தெல்லாம் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை நித்திய லைஃபுக்கு, அந்த எட்டர்னல் லைஃபுக்கு அழைத்து செல்லும்படியாகத்தான் வந்தார். சில பேர் சொல்லுவாங்க, அன்புள்ள கடவுள் தானே, எதற்காக நரகத்தில் மனிதர்களை தூக்கி போடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக அவர் தூக்கி போடுவதில்லைங்க. அந்த அன்புள்ள தேவனை வெறுக்கும் மனிதர்கள் தான் தாங்களாகவே நரகத்தில் தங்களை தள்ளி கொள்ளுகிறார்கள். அதுதான் நடக்குது. ஸோ நாம் இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதை குறித்து, நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதை குறித்து கவனமுடையவர்களாக இருப்போம். ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுவோம். அவருடைய இரத்தத்தில் நம்முடைய பாவங்களை கழுவிக்கொள்வோம். பரிசுத்தவான்களாய் மாறுவோம். நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தரோடு நித்தியமாய் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். காட் பிளஸ் யூ. பாவம் செய்த உடலே